MS வேர்டில் நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸை நம்ம ரெடி பண்ணுவோம். அதில் விஷுவல்ஸ், இமேஜஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணோம். இப்போ நமக்கு தேவையான இமேஜஸ், அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையும் நாம் டிரெக்டாக MS வேர்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள். இன்சர்ட் டேப்பில் பிக்சர்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் அண்ட் இமேஜ் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணோடனே ரைட் சைடில் அந்த கோபைலட் பெயின் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ ஏற்கனவே நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ராம்ப்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஜென்ரேட் அண்ட் இமேஜ் ஆஃப் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதில் டிரெக்டாக நம்மளுடைய ப்ராம்ப்டை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். கோபைலட் அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. இமேஜ் ரெடி ஆன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. காப்பி பண்ணி நீங்கள் எக்ஸலில், பவர் பாயிண்டில், பப்ளிஷரில் வேறு எங்கேயாவது நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே இன்சர்ட் ஆப்ஷன் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் MS வேர்டில் அதை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இதில் பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, MS வேர்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா டாக்குமெண்ட்டில், அதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் பிக்சர் கொடுத்து லோக்கல் டிரைவ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்கள் சிஸ்டம்லேயும் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னும் சில நுணுக்கங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கான லிங்கை கீழே பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருக்கிறேன். இந்த ஷார்ட் வீடியோவுக்கு கீழே பின் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.